செக்அப் டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த மாதம் முழுக்க வந்து கொலரெக்டல் கேன்சருடைய ஒரு அவேர்னஸ் மந்த். அது சார்பாக நம்ம என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா, அது குறித்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதற்காக ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு, இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட வந்து டாக்டர் பினக் தாஸ்குப்தா இணைஞ்சிருக்காங்க. ஒரு கொலரெக்டல் சர்ஜியன், ஜெம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே டாக்டர், இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொலரெக்டல் கேன்சருடைய அவேர்னஸ் மந்த். ஆக்சுவலி அக்கார்டிங் டு த ஸ்டடி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கேன்சர், பாதிக்கிற ஒரு கேன்சர், இந்த கேன்சர் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. என்ன ரீசன்? அது பாருங்கள், இந்த மந்த் அவேர்னஸ் மந்த் எதனாலனா இந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் சொன்ன மாதிரி இது யூஸ்வலி வெஸ்டர்ன் டிசீஸ். பட் இப்போ ஸ்லோலி நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்தியன்ஸ், ஏஷியன் பாப்புலேஷனில் அதிகமாகிட்டு இருக்குது. இட் இஸ் த தேர்ட் மோஸ்ட் காமனஸ்ட் கேன்சர். ஒரு வருஷத்துக்கு 6 lakhs people ஆர் நியூலி டிடெக்டட். அண்ட் இன்னொன்று ரீசன், அந்த யங்ஸ்டர்ஸ் யூஸ்வலி கேன்சர் சொன்ன உடனே நம்ம யூஸ்வலி வயசான ஆளுக்கு தான் வரும், இந்த ஒரு மித். ஸோ இப்போ ரீசெண்ட்லி நம்ம ஒரு 27 இயர்ஸில் கேன்சர் ட்ரீட் பண்ணோம். இப்போது நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. இப்போ பார்த்தோன்னா எல்லா ஃபாஸ்ட் லைஃப், நைட் சரியாக எப்போ சாப்பிடணும், எப்போ எதுவுமே கரெக்டாக டைம் இல்லை. ஆக்சுவலி அந்த பயோ கிளாக் மாதிரி. ஆமாம். அதுக்கப்புறம் டயட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட், ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இதுதான் மோர் காமன் அண்ட் காமன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரீசன் தான். நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம அது ஸ்லீப் சைக்கிள், இதெல்லாம் மெயின் ரீசன் எதனால் அடிக்கடி we are encountering cancers at early age. அந்த மாதிரி ஏர்லி ஏஜில் வருது. இந்த ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் எனார்மஸான ஒரு டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த சைடில் இந்த மாதிரி டிசீஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி மாறி இருக்குது? அது என்ன காரணம் இந்த பாதிப்பு வர்றதுக்கு? அது நம்ம எப்போவுமே அதை பார்க்கணும். ஸோ தட் வாட் எவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ காம்படிட்டிவ் ஒர்க் கல்ச்சர், எல்லா காம்படிஷன், ஹை இது. ஸோ ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், ஒரு ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டண்ட். இது அந்த ஸ்ட்ரெஸ்னாலே இஃப் யூ டோன்ட் ஈட் டைம்லி, உங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் சரியில்லை, சாப்பிட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெஷ் ஐட்டம் இல்லை, ஏதோ கிடச்சானா அது சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸ்மோக்கிங், பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் எல்லாம் ஆல் இட் வில் ஆட் ஆன் ஒன் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம ஸ்லோலி அந்த பாடி டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர் இருந்தால் அது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஏஜ் கேட்டகரி வைஸாகவும் கேன்சர்ன்றது வந்து இப்போ காமன் டிசீஸ் மாதிரி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய பாதிப்பு, பயம், அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம க்யூர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. பட் சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது மக்கள்? சில நேரத்தில் வந்து அல்சர், பைல்ஸ் அண்ட் கேன்சர் இதுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ நம்ம கேன்சர்ஸ்னால் சில அலார்ம் சைன்ஸ் இருக்கும். அதில் நமக்கு வி ஷுட் நோ. சப்போஸ் இப்போ உங்கள் மோஷனில் பிளட் வருது, தட் இஸ் நாட் நார்மல். ஸோ மோஷனில் பிளட் இஸ் அன் அலார்ம் சைன். ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேருக்கு மோஷனில் பிளட் வந்தால் உடனே என்னடா பைல்ஸ் ஆயிடுச்சு அது நினச்சிட்டு நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிம்பிள் செக்கப், ஒரு டாக்டர்கிட்ட போய் சிம்பிள் செக்கப் பண்ணிவிட்டு இதை பைல்ஸாக எதனால வருது அது தெரிஞ்சிச்சுன்னா we can detect early. இப்போ early டிடெக்ட் பண்ணான்னா சீக்கிரம் early ஸ்டேஜில், நம்ம தெரியும் கேன்சரில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, early ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் வந்து ஒன்றிய அமைச்சரை சந்தித்து ஒரு 16 கோரிக்கைகள் வச்சுட்டு குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. புற்றுநோய்க்கான மருத்துவமனை வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இது பண்ண போகிறாங்க. அப்படின்ற போது இந்த புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் நிறைய மருத்துவ இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம், இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும், யாரெல்லாம் செக்அப் போகணும்? ஸ்க்ரீனிங் எதுக்காக? ஸ்க்ரீனிங்னா டு பிக்அப் அர்லி டிசீஸ். நமக்கு தெரியும் கேன்சரில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனிங்னா உங்களுக்கு பெரிய சிம்டம்ஸ் வர முன்னாடியே பிக் பண்ணலாம். இப்போ பெரிகுடல் சம்பந்த டியூமரில் பாலிப் வரும். பாலிப்னா ஒரு சின்ன கட்டி, மஷ்ரூம் மாதிரி ஒரு சின்ன கட்டி. அந்த ஸ்டேஜில் சப்போஸ் நம்ம கொலோனோஸ்கோப்பி ஏதாவது ஒரு கேமரா வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணான்னா உங்களுக்கு கேன்சர் வரக்கு ரிஸ்க் இருக்காது.
ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டியூமருக்கு இப்போ ஸ்க்ரீனிங், ஸோ பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம், ஆர் கோலோன் கேன்சர் இருக்கலாம், ஸ்க்ரீனிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீனிங்னா இப்போது ஸ்க்ரீனிங் யூஸ்வலி அரவுண்ட் 40-45 ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போது ப்ரீவியஸ்லி அது 50 இயர்ஸ் இருக்கும், இப்போது மோர் அண்ட் மோர் வி ஆர் சீயிங் யங் பேஷண்ட்ஸ். ஸோ அதனால் இட் இஸ் அட்வைசபிள் நம்ம 40-45 இயர்ஸ்லேருந்தே ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனிங் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், பிகாஸ் கேன்சர் கேன் பி க்யூரபிள், கேன் பி ப்ரிவென்டபிள். நம்ம ஸ்க்ரீனிங்கில் ஆர்லி பிக் பண்ணால் அதை ஃபுல் ப்ளோன் கேன்சர் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணான்னா 100% க்யூர் ஆகிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ யங் ஏஜில் வர்றதுக்கான இதெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. கேன்சர்லேயே ஒரு முக்கியமான இது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. சப்போஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி ஃபாதர், மதர், பிரதர் அந்த மாதிரி ரிலேஷனில் யாருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னா கண்டிப்பாக தேர் வில் பி சம் ஃபேக்டர்ஸ். அதனாலே யூ ஷுட் பி, அதுக்காக பயந்துட்டே இது பண்ண வேணாம். யூ ஷுட் பி ஜஸ்ட் கேர்ஃபுல், லுக் ஃபார் எனி அலார்ம் சைன்ஸ். அலார்ம் சைன்ஸ் சொன்னா எனி ப்ளீடிங், வெதர் இட் இஸ் இன் மோஷனில் பிளட் வருது ஒரு யூரினில் பிளட் வருது, தட்ஸ் நாட் நார்மல். எனி அன்இன்டெண்டட் வெயிட் லாஸ், சடன்லி ஒரு 6 மாதத்தில் 10 கிலோ குறைஞ்சிச்சு, அது மாதிரி லாஸ் ஆஃப் எப்படே, பசி இல்லை, ஒரு மாதிரி இது லாஸ், லெத்தர்ஜி, எனர்ஜி இல்லை, அந்த மாதிரி சிம்டம்ஸ். அண்ட் ஸ்பெஷலி மலக்குடல் பெருக்குடல் பாருங்கன்னா அப்போது அதில் உங்கள் மோஷன் பவுல் ஹேபிட் சேஞ்ச் ஆயிடும். சப்போஸ் நீங்கள் ரெகுலராக ஒரு வாட்டி போகிறீங்க, பட் சடன்லி லாஸ்ட்டு 6 மாதத்துலேருந்தே பார்த்தோன்னா ஒரு வாட்டி போயிட்டு கிளியர் ஆகுது, 3 வாட்டி போகிற மாதிரி இருக்கும். சில நாள் மலச்சிக்கல் இருக்கும், சில நாள் டைரியா வரும், சில நாள் மோஷன் சேர்த்து சளி வரும், மியூக்கஸ் வரும். ஸோ தீஸ் ஆர் அலார்ம் சைன்ஸ் விச் இந்த மாதிரி எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் ஒரு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணலாம். ஆக்சுவலாக பெருங்குடல் புற்றுநோய் அப்படின்னு வரும்போதே உணவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவு பழக்கம் வந்து முழுசாகவே ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த ஹேபிச்சுவலே ஃபுல்லாக மாறிடுச்சு. எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்தால் இந்த மாதிரி பாதிப்பு வரும், எது எடுக்கக்கூடாது, எது எடுக்கணும்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபைபர். ஸோ ஃபைபர் எங்கேருந்து வரும்? நம்ம நார்மல் வெஜிடபிள்ஸ், காய், கீரை, பழம், இது நல்லா ஃப்ரெஷ், இது எப்போவுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். ஸோ அதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும், சேர்த்து ஃப்ளூயிட்ஸ் மீன்ஸ் நீராகார். வெறும் ஃபைபர் சாப்பிட்டா மலச்சிக்கலே வந்துடும். த ஃபைபர் ஷுட் பி ஹைட்ரேட்டட், அடிக்குவேட் நீராகாரும் சாப்பிடணும். இட் குட் பி எனி திங், தண்ணி, வெறும் தண்ணி மட்டும் இல்லை, இளநீர் இருக்குது, மோர் இருக்குது, ஸோ வாட் எவர் லிக்விட்ஸ், ஸோ தட் அந்த ஃபைபர் இஸ் ஹைட்ரேட்டட். அப்போ தான் மோஷன் வில் பி ரெகுலர். ஏன்னா நம்ம இப்போ டைம் இல்லை, அவ்வளோ யார் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணணும் அது. ஸோ ரெடிமேட் சாப்பிட்ற இருக்கா, அதில் ரெடிமேட் சாப்பிட்றதுல எப்போவுமே ஃபைபர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் ரெடிமேட் ஃபுட், ஸ்டோர்ட் ஃபுட், ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஃபுட்டில் கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்க மாதிரியே சில பேர் இன்னும் என்ன கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி ஐடியலாக இருக்காங்க அப்படின்னா ஒபேசிட்டி வருது, பட் அது இட் லீட்ஸ் டு ஸோ சிடென்டரி லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் உங்கள் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour பர் டே சம் எக்ஸசைஸ், மேட்வே ரன்னிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஏதாவது சிம்பிள் வாக்கிங்கே பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ½ an hour கண்டிப்பாக மீன்ஸ் ஃபார் த பாடி அது வேணும். ஸோ தட் இந்த டிஷ்யூ டேமேஜ், ஸ்ட்ரெஸ்னாலே டேமேஜ் அது ரிவர்ஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் இன் எ ஃப்ரெஷ் ஏர், ப்ரிஃபரபிளி நாட் இன்சைட் எ ஜிம். ஒரு கார்டன் இருக்குது, பார்க் இருக்குது, இங்கே போய் ஒரு ½ an hour நடக்கலாம். ஆக்சுவலாக அவங்க லைஃப்பை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லேருந்து டிஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போது மக்கள் காமனாக இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, அந்த புற்றுநோய் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எந்த மாதிரி ஒரு மன சிக்கலை ஏற்படுத்துது? இப்போது பாருங்கள், தட்ஸ் எ வெரி சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஃபார் எ டாக்டர். என்னென்னா நம்ம எல்லாருக்கும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இது காஸ்ட்டுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டு கம்மி பண்ண முடியாது. அண்ட் இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி வித் டெக்னாலஜி, புது மெடிசின்ஸ் எல்லாம் வருது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ காஸ்ட் ஃபேக்டர் ஒரு இருக்குது. ஐ திங்க் அந்த ஃபேக்டர்லே நம்ம கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் வேணும். ஸோ தட் நம்ம அந்த காஸ்ட் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கட் டவுன் பண்ணலாம். ஸோ தட்
எல்லாருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியும். ஈவன் கவர்மெண்ட்லேயே இப்போ இருக்க நம்ம அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் சொன்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங், ஈவன் ரோபோட்டிக் சர்ஜரியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிள் இருக்குது. ஸோ பட் அது லிமிட்டட். இப்போது இங்கே இருக்க ஆள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, வெயிட்டிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர், பேலன்சிங் த காஸ்ட் அண்ட் கிவிங் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் டு த பீப்புள். கரெக்ட் டாக்டர். டாக்டர் இப்போ வந்து என்னென்னா ஹை அண்ட் டெக்னாலஜி நிறையா வந்திருக்கும், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லேயுமே இருக்கும். எஸ்பெஷலி நம்ம கேன்சர் ஆன்காலஜி அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஹை எண்டில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ட்ரீட்மெண்ட்? இப்போ பாருங்கள், கேன்சரில் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி. சப்போஸ் அங்கே இருக்க கட்டி ஸ்ப்ரெட் ஆகலை, அப்போது அந்த ரிமூவ் பண்ண முடியும்னா தட் இஸ் பெஸ்ட். ஸோ அந்த இதில் இப்போ நம்ம மலக்குடல் பெரிக்குடல் சம்பந்த டியூமரில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி நார்மலி பழைய காலத்தில் இட்ஸ் ஓப்பன் சர்ஜரி, எல்லாமே கட் பண்ணி அது. ஸோ அதில் ரிக்கவரி இதில் கொஞ்சம் டிலே ஆகும். பட் லேப்ரோஸ்கோபி ஆர் ரோபோட்டிக் சர்ஜரியில் அந்த ஃபாஸ்டர் ரிக்கவரி, பெயின் கொஞ்சம் லெஸ் ஆகும். ஸோ இப்போது லேட்டஸ்ட் கேட்டிங்கன்னா we are doing robotic surgeries. ஸோ ரோபோட்டிக் சர்ஜரிஸில் ரோபோட் எதுவும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மித், ரோபோட்டே சர்ஜரி நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி வந்து போகும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் நீங்கள் பண்ணாங்க, ரோபோட் வேணாம். ஸோ அதில் ரோபோட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கும். ஜஸ்ட் தட் அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரிஃபைன்ட் இருக்கும், எதுவும் ஜர்க் இருக்காது. 20-30 எவ்வளோ வேணும் மேக்னிஃபை பண்ணலாம். ஸோ தட் ப்ரிசைஸ்லி சர்ஜரி பண்ண முடியும். ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு 3 dimensional விஷன், மேக்னிஃபைட் விஷன், அது ஒரு அட்வான்டேஜ் சேர்த்து சர்ஜரி பண்ணலாம். ஸோ அந்த ப்ரெசிஷன்ஸ் எல்லாம் ரோபோட்டிக்கில் கிடைக்கும். டாக்டர் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கொலரெக்டல் எடுக்கும்போது, பெருங்குடல் எடுக்கும்போது நிறைய பகுதிகள் இருக்குது உள்ளே, நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி. இப்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோலன் அந்த ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அதை வந்து இயர்லி ஸ்டேஜில் பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு இயர்லிக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் அப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை. இல்லை மீன்ஸ் அது ஸ்டார்டிங்லேயே எப்போவுமே ஒரு இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் நாடியூல், அது பாலிப் சொல்லுவாங்க. பாலிப்னா மஷ்ரூம் மாதிரி ஒரு சின்ன இது வரும். அது நம்ம கொலோனோஸ்கோப்பி பண்ணும்போதே அதை நல்லா மேக்னிஃபை பண்ணிவிட்டு அது கொலோனோஸ்கோப்பிலே கட் பண்ணலாம் விதவுட் சர்ஜரி. ஜஸ்ட் அது அந்த டியூப்லே மெஷின் இருக்கும், அதிலே கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த பாலிப்லேருந்தே கேன்சர் அது நிறைய 10 years 20 years இருக்கலாம் அந்த ட்ரான்சிஷன். சப்போஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சில டைம் ஈவன் 2 yearsலும் வரலாம். பட் யூஷுவல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 years டைம். ஸோ நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் யூஸ்வலி ஸ்க்ரீனிங் எவ்ரி 10 years தான் பண்ணணும். கொலோனோஸ்கோபி இப்போ எவ்ரி இயர் பண்ணணும் அப்படி எதுவும் அவசியம் இல்லை. ஸோ சப்போஸ் பட் பாலிப் ஸ்டேஜில் எடுத்தாச்சுன்னா அது கேன்சர் வரைக்கும் போகாது. இது எதுக்காகனா இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது, பட் ஒரு ஸ்க்ரீனிங் எடுத்து வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் எத்தனை வருஷத்துக்கு? சப்போஸ் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா இப்போ இருக்க கைட்லைன்ஸில் 45 years ஏஜ், 45 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. சப்போஸ் அப்பாவுக்கு 45 yearsல வந்துருச்சுன்னா அப்போது 10 years கம்மி பண்ணிவிட்டு 35ல உங்கள் செக் பண்ணலாம். ஸோ 10 years பிஃபோர் த ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன் இன் த ஃபேமிலி. ஓகே டாக்டர், இப்போ தான் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஆக்சுவலி இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு குழந்தைகளுக்கு, அதாவது பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வருது ஓகே, பட் சிப்ளிங்ஸ்க்கு இருந்தாலும் செக் பண்ணணுமா கூட பிறந்தவங்க? ஆமாம் கண்டிப்பாக. பிகாஸ் அதே ஜீன்ஸ் தானே, சேம். ஸோ பிரதர் சிஸ்டர்ஸ் வில் ஷேர் த சேம் ஜீன்ஸ், உங்கள் ஜீன்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது ஆளுக்கு வர கேன்சர்ஸ் எல்லாம் யூஸ்வலி நார்மல் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 60-70 அந்த ஏஜ்ல வரும். பட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரம் வரும் பிகாஸ் ஆஃப் தோஸ் டிஃபெக்டிவ் ஜீன்ஸ். சில நம்ம பாடியிலே எப்போவுமே டிஷ்யூ டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், பட் அது கெட்ஸ் ரிப்பேர்டு. பட் சில பசங்களுக்கு அந்த ரிப்பேர் ஜீன்ஸ் எல்லாம் டிஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஃபெக்ட் ஆம்ப்ளிஃபை ஆகி கேன்சரில் சான்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி சிப்ளிங்ஸ்க்கு வரக்கு சான்சஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இருக்குது. எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஒரு பரிசோதனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இப்போயுமே நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் ஸ்க்ரீனிங்க்கு நிறைய எஃபெக்ட் எடுத்து போட்டுட்ருக்காங்க, ஏன்னா அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இப்போ இங்கே வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, எஸ்பெஷலி
பொல்யூஷன் பாருங்கள், இப்போ இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் லங் கேன்சர் அண்ட் ஆல். பட் மெயின்லி ஃபுட்டில் இருக்குது கெமிக்கல்ஸ் இது அது தட் கேன் லீட் டு நம்ம பெரிக்குடல் மலைக்குடல் சம்பந்த கேன்சர்ஸ் வரலாம். ஜென்ரல் பாப்புலேஷன்லேருந்தே வி டோன்ட் ஹேவ் எனி எவிடன்ஸ் தட் லங் கேன்சருக்கு கண்டிப்பாக இருக்கும். டாக்டர், நம்ம கூட ஒரு காலர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். சொல்லி அதாவது இப்போ பொதுவாக வந்து நம்ம சுகர் இருக்குன்னா இந்த டெஸ்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பார்க்குற முடியும், லங்ஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம்ல. அதே மாதிரி கேன்சருக்கு வந்து அடிப்படை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் டாக்டர், சிம்பிள் டெஸ்ட் ஏதாவது? சவுண்ட் பிரேக் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க பேசுறது சரியா கேட்கல, திருப்பி ஒரு தடவை கேட்க முடியுமா உங்க கேள்வியை? அதாவது நமக்கு சுகர் இருக்கு, அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, லங்ஸ்ல ப்ராப்ளம் டெஸ்ட் இருக்கு. அது மாதிரி நமக்கு கேன்சர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இது இருக்கா? ஆமாம், வெரி வெரி நைஸ் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின். இப்போதைக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எதுவும் வரல. தோ இப்போ ஸ்டூலில் டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லிட்டு இட்ஸ் ஆன் ரிசர்ச் ஸ்டேஜ். நம்ம ஸ்டூலில் இல்லைன்னா யூரின்ல செக் பண்ணலாம், ஆர் நம்ம காஃப் மீன்ஸ் ஸ்பூட்டம் மியூக்கஸ் சளியில் செக் பண்ணலாம். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது. பட் அது வர முன்னாடி வராது. என்னன்னா டிஎன்ஏ கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணலாம், வர முன்னாடி டிடெக்ட் பண்ண முடியாது. பட் ரொம்ப அர்லி ஸ்டேஜில் பிக்கப் பண்ணலாம். மேபி அந்த மெசேஜ் அதில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால ஏர்லி ஸ்டேஜில் அதை பார்க்கலாம். அர்லி ஸ்டேஜில், ரொம்ப அர்லி ஸ்டேஜில் பிக்கப் பண்ணலாம், மைக்ரோஸ்கோபிக் ஸ்டேஜில் பிக்கப் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் பிக்கப் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கியூரபிள். ஸோ ஓகே டாக்டர், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். செக்அப் டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை, நினைச்சிருங்க. செக்அப் டாக்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பேசணும், அதை தாண்டி வந்து அவங்களுடைய இது எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்போ லாஸ்ட் காலர் கூட டிஎன்ஏ டெஸ்ட் வரையும் கேட்டிருந்தாரு. இப்போ படிக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இது எவல்யூஷனாக நாங்கள் பார்க்கணுமா, இல்லை டிசீஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரினால? ஆப்வியஸ்லி டிமாண்ட். ஸோ நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய இப்போது இனிஷியலி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இப்போ ஆன்காலஜினா பழைய காலத்தில் ஒரே ஒரு டாக்டர் தான் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோன்னா ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் தனியாக, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் தனியாக, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் தனியாக, அது ஒரு ரோபோட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் தனியாக. ஸோ இந்த மாதிரி நிறைய, ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கனால ஆப்வியஸ்லி நிறைய பிரான்ச்சஸ், நிறைய டாக்டர்ஸ் இது பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இந்த கொலரெக்டல் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கான அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கோம். எந்த மாதிரியெல்லாம் அவங்க ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு? எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம எப்போவுமே அதுதான். ஸோ ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இஸ் லைக் லைஃப் ஸ்டைல். நம்ம ஆல்ரெடி சொன்ன, ஸோ மெயின்டைன் ஏ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். டயட் ரொம்ப முக்கியம். ஃபைபர் ஷுட் பிளென்டி ஆஃப் ஃபைபர், ஃப்ளூயிட். நம்ம கான்ஸ்டிபேஷன் ஷுட் பி அவாய்டட். ஸோ தட் நம்ம ரெகுலராக மோஷன் போனீங்கன்னா வயிறு உள்ளே இருக்க டாக்ஸின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மோஷன் மலையில் வெளியில் வந்துடும். பட் அதே நீங்கள் கான்ஸ்டிபேஷன் 3 நாள் 4 நாள் இல்லை ஒரு வாட்டி மோஷன் போவீங்கன்னா அப்போது அந்த டாக்ஸின்ஸ் உள்ளே இருக்குது, அது நம்ம பாடி டிஷ்யூ டேமேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்தி இது எக்ஸசைஸ் அது. So at least 30 minutes to 50 minutes of exercise every day. So that body movement la irukum. And idu plus knowing the alarm symptoms. நம்ம ஏதோ ஒரு அலார்ம் சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போய் டாக்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஐ திங்க் தீஸ் திங்ஸ் ஒன் ஷுட் பி அவேர் ஆஃப். ஸோ தட் எது டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா வி கேன் டேக் எ அடிக்குவேட் மெஷர் அண்ட் டிசீஸ் அர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட். ஆக்சுவலி இப்போ இந்த அவேர்னஸ் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு காலர் இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கேள்வி சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹைட்ரேட் பாலிஸ் வந்திருக்கு, பாலிஸ் பெருங்குடல்ல. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி? அது வந்து இது பண்ணி கொலோனோஸ்கோப்லயே இது பண்ணலாமா, ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம்,
சப்போஸ் உங்கள் பாலிப் சின்ன பாலிப் இருக்குது, லெஸ் தென் a சென்டிமீட்டர் சைஸ் பாலிப் இருக்குது. அண்ட் பாலிப்லேயே சில பாலிப் நம்ம செக் பண்ணும்போது சில சைன்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் லெஸ் தென் a சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஸ்மால் பாலிப், எதுவும் மசில் மீன்ஸ் அதில் குடலில் 5 லேயர் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்க பாலிப்பில் எல்லா லேயர்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஸோ அது கொலோனோஸ்கோப்பிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு சர்ஜரி தேவையில்லை. ஆக்சுவலி சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஆல்ரெடி சொன்ன விஷயம். ஸோ பாலிப்போட சைஸ் பார்க்கணும், சைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் பாலிப் இருக்குது, சில டைம் அதுலேருந்து பயாப்சி எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணோம். பயாப்சியில் சப்போஸ் benign, it can be benign or malignant, means cancer. So benign polypல colonoscopy ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் கேன்சரில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன். டாக்டர், இந்த ஒரு ஹைரார்கி இருக்குல்ல, ஃப்ரம் கீழே இருந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்கும், மக்களுக்கு அந்த கேள்வி எப்பயுமே இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை சொல்லிடுங்க. ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அ பாலிப், ஒரு சின்ன கட்டி வரும். ஸோ அதுலேருந்து பயாப்சி இருந்ததுன்னா சப்போஸ் இட் இஸ் அடினோமெட்டஸ் பாலிப் ஆர் 2-3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது டாக்டர் சொல்லுவாங்க. சப்போஸ் இட் இஸ் பினைன் பாலிப், அப்போது நம்ம சர்ஜரி இஸ் எடிக்குவேட். ஈவன் மேலிக்னன்ட் பாலிப்லே ரொம்ப அர்லி ஸ்டேஜில் கார்சினோமா இன் situ சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜில் எண்டோஸ்கோப்பிலே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி மசில் அந்த கொலோனில் இருக்குது, நம்ம குடலில் இருக்க மசில் லேயர் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா அப்போ தான் அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆனக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ தான் சர்ஜரி பிகம்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னு தெரியுது. ஸோ சுற்றி இருக்கவங்கலாம் இன்னும் ரொம்ப அதிகமாக அந்த பதறக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ பேஷண்ட்டையும் ஒரு மனசிக்கலுக்குள்ளே கொண்டு போகிறதும் சுற்றி இருக்கவங்க கொண்டு போகிறதும் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும், இதை லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அண்ட் க்யூர் பண்ணுறதுக்கான இருக்கும். எந்த ஸ்டேஜ் க்யூர் பண்ணும், எந்த ஸ்டேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? இப்போது பாருங்கள், இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி இயர் நம்ம ரிசர்ச் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸ்டில் நம்ம நிறைய விஷயம் இன்னும் அப்கிரேட் ஆனோம். பட் அந்த ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லே மோஸ்ட்லி நம்ம க்யூர் பண்ணலாம். ஸ்டேஜ் 3னா அந்த டியூமர் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்போது அந்த மாதிரி ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணால் அப்புறம் கீமோதெரப்பி அந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டேஜ் 4ல வேறு ஆர்கன் லிவரில் போயிடுச்சு ஒரு லங்ஸில் போயிடுச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கியூர் பண்ண முடியும் அது சொல்ல முடியாது. அது அப்போ கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ மேபி 1 and 2ல நம்ம கியூர் பண்ணலாம் சொல்லிடலாம். 3ல ஆல்மோஸ்ட் 70-80% வரைக்கும் கியூர் பண்ணலாம் சொல்லிடலாம். 4ல இப்போது சில நியூ மெடிசின்ஸ், இம்யூனோதெரப்பி, இது அது அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் applicable ஒரு 6-10% பேஷண்ட்ஸ்க்கு தான் applicable இருக்குது. ஸோ அவங்களுக்கு இம்யூனோதெரப்பி மூலம் க்யூர் பண்ணலாம். அந்த இம்யூனோதெரப்பினா என்ன டாக்டர், அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி? ஸோ இம்யூனோதெரப்பி இப்போ ஒரு புது இல்லை லாஸ்ட் 4-5 இயர்ஸில் தான் நிறைய அதை பற்றி எவ்ரி நவ் அண்ட் தென் நம்ம ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இம்யூனோதெரப்பினா இப்போ நம்ம கீமோதெரப்பினா ஒரு மெடிசின் தானே, அந்த மெடிசின் மூலம் இந்த கேன்சர் செல் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம். இப்போது இம்யூனோதெரப்பியில் நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம், நம்ம வர இம்யூன் சிஸ்டம், அது நார்மல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம இம்யூனிட்டி தானே, எல்லா டைம் வி டோன்ட் டேக் ஆன்டிபயோட்டிக் ஆர் சம்திங். ஸோ இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் அந்த கேன்சர் செல் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி நம்ம ஃப்யூச்சர் பார்க்கணும், பிகாஸ் இட் மே ரிவல்யூஷனைஸ் கேன்சர் தெரப்பி. ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ ஒரு காலர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். சார், உங்களுடைய கேள்வி சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து இந்த பெருங்குடல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் வந்து நம்ம தடுக்கிறதுக்கான முக்கியமான பங்காற்றுன்னு சொல்றீங்க. இது பெருங்குடல் கேன்சர் மட்டுமா இல்லை எல்லா கேன்சருமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த பெருங்குடல் கொலரெக்டல் கேன்சர் வந்து பரம்பரையாக வருங்களா இல்லை எப்படி? 2 கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி ஃபைபர் பற்றி. ஃபைபர் ஆப்வியஸ்லி ஃபைபர் நம்ம எல்லா கேன்சர்லேயே இட் இஸ் ரிலேட்டட் ஃபைபர், பட் ப்ரைமரிலி
நம்ம பெரிகுடல் சம்பந்த கேன்சரில் இட் இஸ் வெரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபைபர் எடிக்குவேட் சாப்பிட்டானா டெய்லி மோஷன் வரும். ஸோ டாக்ஸின்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் டெய்லி எலிமினேட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் ரிஸ்க் கம்மியாகும். செகண்ட் கொஸ்டின் எனக்கு கேட்கல. அது பரம்பரையா தொடர்ச்சியா ஃபேமிலி ஹிஸ்டரி பற்றி. ஆமாம், கண்டிப்பாக அது நம்ம ஆல்ரெடி பேசணும். ஃபேமிலியல் சப்போஸ் உங்கள் ஃபேமிலியிலே இருந்தானா ஆப்வியஸ்லி ரிஸ்க் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வரக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பட் தட் இஸ் லிமிட்டெட். அந்த ஃபேமிலியல் கேன்சர் ஒரு இன்சிடென்ஸ் நார்மலி ஒரு கேன்சர் வரக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒரு 6-10% ஆளுக்கு தான் இருக்கும். மீதியெல்லாம் என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அதனால் இந்த ஃபேமிலியில் கேன்சர் இருக்குன்னா அவங்க கூட இது பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே இல்லை. பிகாஸ் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பட் நமக்கு அவேர்னஸ் இருந்தானா we should be little bit more cautious. மைல்ட் சிம்டம்ஸ் வரும்போது செக் பண்ணனா you are as good as anybody else. ஓகே டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. கண்டினியூஸாக மக்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, லிசனர்ஸ் பார்த்துருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும்போது உடஞ்சி போகாமல் பாசிட்டிவாக ஆப்டமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் நோட் நீங்கள் எங்கள் ஆடியன்ஸ்க்காக. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் வந்த உடனே ஒரு டிப்ரெஷன் வரும். என்ன ஆக போகுது, என்ன how much I will live or இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். ஸோ தட் இஸ் த டைம் நம்ம ஒரு கேன்சர் பேஷண்ட் இப்போ வரும்போது ஆல்மோஸ்ட் தே பிகம் பார்ட் ஆஃப் லைக் எ ஃபேமிலி ஒன்லி. ஸோ அவங்க இருக்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட் டீம். ஸோ whenever we see cancer patient, இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் மல்டி டிசிப்ளினரி. ஸோ அதில் சைக்காலஜிஸ்ட்டு இருக்கும், ஆன்காலஜிஸ்ட்டு இருக்கும். ஸோ தட் வி சப்போர்ட் த பேஷண்ட். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சப்போர்ட்டிவ் என்வரன்மெண்ட் கிடைக்கலனா அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் எ ஸ்டிக்மா. வி ஷுட் நாட் மீன்ஸ் வந்தாச்சுன்னா அது சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங் அது பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்மோஸ்ட் நம்ம சரி பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சப்போர்ட், டாக்டர் சப்போர்ட், அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் அதில் யூ ஷுட் ஹேவ் எ சப்போர்ட்டிவ் என்வாரன்மெண்ட் ஸோ தட் அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணலாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. கொலரெக்டல் அவேர்னஸ்க்காக, அந்த டிசீஸோடைய அவேர்னஸ், கேன்சரோட அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நன்றி. செக்அப் டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பேச இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி பார்க்குற வரையும் இணைந்திருங்கள். நன்றி.